எபேசியர் 6ஆம் அதிகாரம். தொடர்ச்சியாக இந்த பகுதிகளை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் பிசாசினுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறபடினாலே அவரை எதிர்த்து நிற்கும்படியாக கடவுள் நமக்கு போராயுத வர்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த போராயுத வர்க்கங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே 2 அந்த ஆயுதங்களை நாம் ஏற்கனவே படித்து விட்டோம். என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? முதலாவது அந்த ஆயுதம் 14வது வசனத்துல சத்தியம் என்னும் கச்சை. சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கச்சையாக உடுத்திக் கொள்ள வேண்டும், உங்கள் அறையிலே கட்டிடவர்களாக. அடுத்து 2வதாக நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே அல்லது பரிசுத்தத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கு சொல்கிறார். இவைகள் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய யுத்த களத்துல இந்த ஆவி, அதாவது பொல்லாத ஆவிகளுடைய அந்த செயலில் இருந்து நாம் என்ன செய்ய முடியும்? காப்பாற்றிக் கொள்ள முடியும். இவைகள் எல்லாம் ஆயுதங்களாக, நம்மை காக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கிறது. கவனித்தீர்களா? இந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்மை என்ன செய்கிறது? காக்கிறது. ஒரே ஒரு ஆயுதம் தான் எதிரிக்கு எதிராக போரிடும்படியாக கொடுக்கப்பட்டுள்ளது. என்னது? பட்டயம். அது ஒண்ணுதான் என்னது? எதிரிக்கு எதிராக போரிடும்படியாக கொடுக்கப்பட்டது. மற்ற ஆயுதங்கள் எல்லாம் அவனை வீழ்த்துவதற்கல்ல, மாறாக என்னது? நம்மளை காப்பாத்திக்கிறது. இப்ப பாருங்க, இந்த முதலாவது சத்தியம் என்னும் கச்சை யார் போட்டுக்கணும்? நாம என்ன செய்யணும்? போட்டுக்கணும். எதுக்காக? நம்மளை நாம காப்பாத்திக்கிறது. 2வது மார்க்கவசம் எதற்கு? எதிரை வீழ்த்துவதற்கா? இல்ல, நம்முடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள என்ன மார்க்கவசம் இல்லையா? இப்பொழுது அடுத்ததாக 3வதாக பவுல் சொல்லக்கூடிய மற்றொரு ஆயுதம் என்னவென்றால் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 15வது வசனம், எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாகும். 3வதாக இங்கு சொல்லப்பட்டுள்ள ஆயுதம் என்னவென்றால் பாதரட்சை. இது எப்படிப்பட்ட பாதரட்சை என்றால் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பவுல் இந்த ஆயுதங்களை எல்லாம் எங்கிருந்து அங்கே எடுத்து சொல்லுகிறார் என்றால் ஒரு போர் வீரனுடைய அந்த உடையிலிருந்து தான் என்ன செய்கிறார் என்றால் எடுத்து இங்கே சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் ரோம போர்ச்சவர்கள் அணிந்திருக்கக்கூடிய போராயுதங்களாக இருக்கிறது. 3வதாக இங்கே பாதரட்சை. ஒரு விசுவாசி எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதுதானே பாதரட்சைன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக நம்ம செருப்பு போடுவோம் இல்லையா? ஒரு வெளியே போடும் போது என்ன செய்வாங்க? செருப்பு போட்டுட்டு இருப்போம். அப்ப அங்கே இந்த பாதரட்சை அணிந்திருத்தல் என்பது ஆயத்தத்தை குறிக்கிறது. அப்ப ஒரு போர் வீரன் போரிலே இருக்கும் பொழுது, அவன் அல்லது போருக்கு செல்லும் பொழுது, போர்க்களத்தில் இருக்கும் பொழுது அவன் என்ன போட்டுட்டு இருக்கணும்? எப்பொழுதுமே பாதரட்சை போட்டுக்கொண்டே இருக்கும். பாதரட்சை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? அவனால போரிட முடியாது. அப்ப விசுவாசிகளாகிய நாம் ஒரு யுத்த களத்துல இருக்கிறோம். நம்முடைய எதிரி யார் அப்படின்னா மனிதர்கள் அல்ல, மாறாக யார்? வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. பிசாசோடும் அவனுடைய சேனையோடு நாம் போரிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவன் சொல்லிட்டு நம்ம இடத்துல என்ன செய்ய மாட்டான்? சண்டை போட மாட்டான் இல்லையா? இன்னைக்கு யுத்தங்கள்லாம் நடக்குது. எப்படி சொல்லிட்டா போடுவாங்க? எப்ப என்ன விழுதுன்னே தெரியாது. அதை போலதான் சாத்தானும் இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால நாம் எப்பொழுதும் இந்த பாதரட்சியை அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாதரட்சி என்ன அப்படின்னா சமாதானத்தின் சுவிசேஷம் என்று இங்க சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் அணிந்திருந்த உடையை குறித்து நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல படித்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட உடையெல்லாம் அணிந்திருந்தார். ஒரு போர் வீரனுக்குரிய உடைகளை எங்கே நாம் படித்தோம்? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் படித்தோம். நீதி என்னும் அந்த மார்க்கவசத்தை அவர் என்ன செய்திருந்தார்? அணிந்தவராக இல்லையா? அவர் என்ன செய்தார்? இருந்தார். அந்த வசனத்தை படிங்க. ஏசாயா 11:4-5.
நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோடால் அடித்து தமது வாய் சுவாசத்தால் துன்மார்க்கரை சந்தரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய், சத்தியம் அவருக்கு ஒரு போர் வீரனை போல அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அங்கே அணிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே அவருக்கு பாதரட்சை இல்லை. மனிதர்களா, பாதரட்சை கர்த்தருக்கு என்ன செய்யப்படல, சொல்லப்படல. ஆனால் அதற்கு மாறாக ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. ஆனால் இங்கே ஒரு மனிதனுடைய பாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. யார்? ஒரு சுவிசேஷகனுடைய பாதம். இப்ப கடவுளுக்கு இந்த இது பொருத்த அதாவது ஆண்டவர் இதை அணிந்திருக்கிறார் என்று சொல்லவில்லை. மாறாக இந்த வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், ஒன்றிலிருந்து படிப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்டவர்களுடனே கடவுள் என்ன செய்கிறார் என்றால் கூட இருக்கிறதாக இங்கே நாம் படிக்கிறோம். The presence of God with those who proclaim the gospel. யாரெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ இல்லையா, சமாதானத்தை அறிவிக்கிறார்களோ அவர்களோடு கூட யார் இருக்கிறார் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார், கூட இருக்கிறார் என்பதை இங்கே பொருள்படுத்துகிறது. அப்ப இங்கே நாம் படிக்கிறோம் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை என்று சொல்லப்பட்டுள்ளது. பவுல் சுவிசேஷத்தை 2 விதத்திலே இங்கே அழைக்கிறார். ஓகே, என்ன பாதரட்சை? சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இங்க எபேசியர் நிருபத்திலே பவுல் 2 வகையான சுவிசேஷத்தை இங்கே முன்வைக்கிறார். முதலாவது என்ன சுவிசேஷம் அப்படின்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை. என்ன சுவிசேஷம்? ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று இங்கே சொல்லுகிறார். 2வது ஒரு சுவிசேஷம், அதை தான் நாம் இங்கே படித்தோம். எனது சமாதானத்தின் சுவிசேஷம். அப்ப எத்தனை சுவிசேஷம் இங்கே பவுல் எபேசியர்ல சொல்லுகிறார் என்றால், ரட்சிப்பின் சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்று இங்கே குறிப்பிடுகிறது. பார்க்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15 படியுங்கள். ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்த ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. இப்ப இத பாத்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? 18வது வசனத்துல இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்படவில்லைன்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை அவங்க கேட்கலையா? இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே. பவுல் இங்க சொல்லுகிறார், நாம் சுவிசேஷம், அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நாம் என்ன செய்யணும்? எப்பொழுதும் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அது எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். கடவுள் நமக்கு உணர்வை கொடுக்கும் பொழுது, ஆவியான நம்மோடு ஈடுபடும் போது நாம் எல்லாரோட என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த சுவிசேஷத்திற்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய விசுவாசிகள் மட்டுமல்ல, மேலும் ஒன்றை இங்கே பவுல் சொல்லுகிறார். நான் வாசித்த 18வது வசனத்துல, இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவர்களின் சத்தம் பூமி எங்கும், அவர்களின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. என்னது? எது இது? இயற்கை. ஆண்டவர் படைத்த சர்வ சிருஷ்டிகளும் என்ன சொல்லிட்டு இருக்கு தெரியுங்களா? சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அதான் பவுல் சொல்றார். சுவிசேஷத்தை என்ன செய்யுது? அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. சூரியனை பற்றி இங்க சொல்லுகிறார்.
இல்லையா? அவருடைய படைப்புகளை பற்றி சொல்லுகிறார். அவைகள் ஒவ்வொரு நாளும் தேவனை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. அவைகளின் சத்தம், அதான் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அங்கே சூரியன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து என்ன செய்கிறது? தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்று படிக்கிறோம். அப்ப நாம மட்டும் இந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல, உலகமா தேவனுடைய படைப்புகள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால் தேவனை அங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நம்ம தியாலஜில படிச்சோம்னா இறையியல்ல 2 வகையான வெளிப்பாடு. ஒன்று பொதுவான வெளிப்பாடு இல்லையா, ஜெனரல் ரெவலேஷன் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது தனிப்பட்ட வெளிப்பாடு, அதாவது ஸ்பெஷல் ரெவலேஷன். ஜெனரல் ரெவலேஷன், ஸ்பெஷல் ரெவலேஷன். இதன் மூலமாக ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்கிறார்? அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த பூமியில ஒருவருமே எனக்கு கடவுள் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் தம்முடைய இயற்கையின் மூலமாக என்ன செய்கிறார் தெரியுமா? எல்லாருக்கும் தம்மை அறிவித்துக் கொண்டே. அதுதான் ரோமர் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லையா? அங்க பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல யாருமே என்ன செய்ய முடியாது? போக்கு சொல்ல முடியாது. 20வது வசனம், ரோமர் 1:20. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதெல்லாம் தெளிவாக சொல்றது. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை பற்றி படிக்கிறோம். கடவுளை நம்ம பார்த்திருக்கிறோமா? கடவுள் எப்படி இருப்பாரு? அவருடைய வல்லமை எப்படி இருக்கும்? அவருடைய தெய்வத்துவம் எப்படி இருக்கும்? யாருமே பார்த்தது இல்லை. விசுவாசிகளாகி நாமும் பார்த்தது இல்லை. அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய எவரோ, கடவுளே உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீர் என்னைக்குமே இந்த பூமியில வாழ்ந்த போது எனக்கு என்ன செய்யல, உங்க வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன் அப்படி என்றால் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. உண்டாக்கப்பட்டிருந்த என்னது? நாம காணக்கூடிய வானம், சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரம், அகிலாண்ட கோள்கள், இன்னைக்கு நிறைய கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? இவைகள் எல்லாமே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல அங்கே இடமில்லை என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே தேவன் பொதுவான வெளிப்பாட்டின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் தெரியுமா? அறிவித்துக் கொண்டு. அப்ப இயற்கைகள் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்ல வருது அதுதான், எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறது. சூரியன் ஐயோ இவ்வளோ நாள் ஓடிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப பவுல் சொல்றாரு, நீங்களும் என்ன செய்யணும் தெரியுமா? ஆயத்தத்தோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எதற்கு ஆயத்தத்தோடு இருக்கணும்? சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதுல ஆயத்தத்தோடு இருக்கணும். ஓய்வு எடுக்கவே கூடாது. ஐயோ எனக்கு டயர்டா இருக்குது, யாராச்சும் ஒருத்தர் பிரதர் உங்க வீட்டுக்கு வரட்டுமா அப்படின் போது, அல்லது சுவிசேஷ ஊழியத்திற்கு என்று இருக்கும் பொழுது, அல்லது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல சமயம் கிடைக்கும் பொழுது, இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன், கொஞ்சம் டயர்டா இருக்குது, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? அந்த ஊழியத்தை தள்ளி போடக்கூடாது. அப்ப கடவுள் நமக்கு கொடுத்த இந்த சுவிசேஷ ஊழியத்துல நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தத்தோடு என்ன செய்யணும்? அந்த பாதரட்சி எப்பொழுதும் காலில் இருந்து கொண்டே இருக்கணும். தூங்கிட்டு இருந்தாலும் என்ன பாதரட்சை என்ன செய்யணும்? என்ன பாதரட்சை? சுவிசேஷம் என்னும் அந்த பாதரட்சை எந்த சமயத்திலையும் ஆயத்தத்தோடு. நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்திலும் என்ன பாதரட்சை இருக்கணும்? இந்த சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது இரண்டாவதாக இன்னொரு சுவிசேஷத்தை அங்கே சொல்லுகிறார். அதைதான் நம்ம இங்க படிக்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய என்று இங்கே படிக்கிறோம். பவுல் இதை ஒரு குறுகிய வட்டத்திலே சொல்லாமல் விரிவான விதத்திலே இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை காணக்கூடியவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விசுவாசி எப்படி ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சி அணிந்திருக்கிறாரோ அதை போல சமாதானத்தின் சுவிசேஷத்தையும் என்ன செய்திருக்கணும்? அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். புரியுது என்ன சொல்றது? சமாதானத்தின் சுவிசேஷத்தை எப்பொழுதுமே ஒரு விசுவாசி அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்னா என்ன? பவுல் இந்த எபேசு புஸ்தகத்துல நிறைய இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை தெரியுங்களா? சமாதானம், சமாதானம், சமாதானம். முதலாவது அவர் பயன்படுத்துகிற இடத்தை பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பாத்தீங்களா?
பவுல் எப்பொழுதுமே இந்த பாதரட்சி அணிந்து கொண்டே இருந்தார். என்ன பாதரட்சை? இல்ல, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சியை அணிந்து கொண்டே இருந்தார். எப்படி அவர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அணிந்து கொண்டிருந்தாரோ அதை போலவே என்ன சமாதானத்தின் சுவிசேஷத்தை என்ன செஞ்சுட்டு இருந்தார்? அணிந்து கொண்டே. அப்ப இந்த சமாதானம் ஒரு குறுகிய வட்டத்தில் மட்டுமல்ல, இது அதாவது ஒரு பெரிய அளவிலே விரிவான விதத்திலே இந்த இடத்துல பவுல் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு விசுவாசி சபையின் சமாதானத்தின் சிந்தனையுடையவராக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இது யாருக்கு எழுதுகிறார்? எபேசு சபைக்கு எழுதுகிறார். எழுதும் பொழுது என்ன எழுதுகிறாரு? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்ன உண்டாவதாக? கிருபையும் சமாதானம். அப்ப பவுல் எப்பொழுதுமே இந்த சமாதான சிந்தையுடையவராக இந்த பாதரட்சி என்ன செய்தார்? அணிந்து கொண்டே இருந்தார். எல்லா சபைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, அவர் இந்த வார்த்தை என்ன செய்வாரு? எல்லா சபைக்கும் அந்த இன்ட்ரோடக்ஷன் கிரீட்டிங்ஸ்ல என்ன செய்வார்? சொல்லாத சபைகள் இல்லை. அப்ப ஒரு விசுவாசி எப்பொழுதுமே சபையினுடைய சமாதானத்திற்கான அந்த வாழ்த்துறையை என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். நம்ம எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையில பிரச்சனை பண்ணக்கூடியவர்களா நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை இங்க நீங்க இருக்கிறீங்க, கடவுள் கொண்டு வந்திருக்கிறார், நாளைக்கு ஒரு வேளை வேறொரு சபைக்கு போகும்போது அந்த இடத்துல நாம் சமாதானத்தின் அந்த பாதரட்சி என்ன செய்யணும்? எப்பொழுதும் அணிந்திருக்கணும். நாம இருக்கக்கூடிய இடம் சமாதானமுடையதாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதைதான் பவுல் சொல்லுகிறார், சபையின் சமாதான சிந்தையுடையவர்களாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இரண்டாவதாக 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம், 2:14. அடுத்தது எங்க இந்த பாதரட்சியை நாம் அணிந்திருக்க வேண்டும்? 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதினத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தவிர்த்து 15 சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதினத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சமாதானம் பண்ணி. இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே என்ன அறிந்திருந்தார் தெரியுமா? என்ன அறிந்திருந்தார்? சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை அணிந்திருந்தார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே அணிந்திருந்தார்? எங்க அணிந்திருந்தார்? இந்த 14-15ல 2 பேர் எதிரிகளாக இருக்கிறாங்க. அப்படிதான போட்டிருக்குது, 2 எதிரிகள். இந்த 2 எதிரிகளுக்கும் இவர் என்ன ஏற்படுத்துகிறார்? அதான் என்ன ஏற்படுத்துகிறார்? சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். 2 எதிரிகள். யார் அந்த 2 எதிரிகள்? யூதர்கள், புறஜாதிகள் என்ற 2 எதிரிகள். ரெண்டுமே என்ன ஆகாது? ஒண்ணு சேரவே சேராது. யூதர்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க? புறஜாதிகளை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒருவர் வருகிறார். அவர் என்ன செய்யறார் தெரியுமா? இரு தினத்தாரையும் என்ன ஏற்படுத்துகிறார்? சமாதானத்தை ஏற்படுத்து. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் என்ன அணிந்திருந்தாருன்னா சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சி எப்பொழுதும் அணிந்திருந்தார். அங்கே பகைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதை என்ன செய்திருந்தார்? அணிந்திருந்தார். அப்ப இதுல இருந்து பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, பகை இருக்கும் இடத்தில் சமாதானத்தின் காரணர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு இடத்துல 2 பேரும் பகையா இருக்கிறாங்க, எதிரிகளா ஒரு சபையில 2 பேரும் முட்டிட்டு நிக்கிறாங்க அப்படின்னா நாம ஒரு பக்கம் சாயக்கூடாது இல்லையா? ஒரு பக்கம் முட்டு கொடுக்க கூடாது. நாம எப்படி இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறது. என்ன சமாதானம்? இந்த எதிராக இருக்கிறவங்க 2 பேரும் என்ன செய்யணும்? சேர வேண்டும் அப்படிங்கிற விதத்துலதான் நாம என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். அப்ப பவுல் இங்க சொல்கிறார், இங்கே பகை இருக்கும் இடத்துல நீங்கள் உங்கள் பாதரட்சி என்ன செய்திருக்க வேண்டும்? சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இதுதான் இயேசு கிறிஸ்து செய்தார். யாருக்கு? புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் இததான் அறிவிச்சார். என்ன அறிவிச்சார்? அவங்களுக்கு ஒண்ணு சுவிசேஷம், இவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் இயேசுநாதர் அறிவிக்கல. 2 பேருக்கும் என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார்? சமாதானத்தின் சுவிசேஷம். அப்ப நாம் பிறருக்கு இவங்களுக்கு ஒண்ணு இவங்களுக்கு ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. 2 பேருக்கும் என்னது? ஒன்னேதான். சமாதானம் சுவிசேஷத்தை என்ன செய்யறாரு? அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்துல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாம் 2 வெவ்வேறு நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு
நாம் சமாதானத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் ஒழிய அங்கே பிரிக்கக்கூடிய ஒருவராக நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. அப்ப நாம் எப்பொழுதும் இந்த காலணியை அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். விசுவாசிகளுடைய ஒற்றுமையை காத்துக்கொள்ள சமாதானம் என்னும் கயிற்றை உடையவர்களாக. அடுத்தது பாருங்க, அதே எபேசியர் 6 அந்த வசனத்தை 2:17 படிங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்ப விசுவாசிகளாகிய நாம் ஒற்றுமையை காத்துக்கொள்ள இந்த சமாதான இந்த கட்டினாலே நாம் என்ன செய்யணும்னா அங்கே ஒருவரையொரு காத்துக்கொள்ள அந்த சமாதான கட்டுன்னு ஒரு வசனம் வருங்க. அது எங்க இருக்கு? படிங்க அந்த வசனம். அதான் அந்த வசனம் சொல்லுங்க. 4:3 படிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் பொறுமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கிறார். 4:3 விசுவாசிகளுடைய அடுத்த இடம் என்ன அப்படின்னா, விசுவாசிகளுடைய ஒற்றுமையை காத்துக்கொள்ள நாம அங்க என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்கணும். அதானே படிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சபையில எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதாவது ஆவியில எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கணும். ஒருமை அப்படின்னா என்னது? ஒற்றுமையா இருக்கணும். ஆவியில என்ன செய்யக்கூடாது? பிரிஞ்சு போகக்கூடாது. அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் ஒருபடி நடக்கிற அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே ஆவியானவராலே என்ன செய்யப்பட வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். அப்படி நடக்கணும்னா என்ன தேவை? எல்லாவற்றையும் இணைக்கக்கூடியது என்ன தெரியுங்களா? என்னது? ஒண்ணு எல்லாத்தையும் இணைக்கணும்னா என்னது? இல்ல, அந்த இடத்துல கயிறு எல்லாத்தையும் என்ன செய்யுது? இணைக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் இங்க பயன்படுத்துகிறார். சமாதான கட்டினாலே என்ன செய்யணும்? ஆவியின் ஒருமையை காத்துக்கொண்டு. அப்ப இந்த ஒற்றுமையை எது இணைக்கிறது அப்படின்னு சொன்னா, எந்த கயிறு இணைக்கிறது அப்படின்னா சமாதானம் அப்படிங்கிற கயிறு தான் என்ன செய்யுது? இணைக்கிறது. அப்ப நாம் அனைவரும் ஒரே சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் எதை பிடித்திருக்க வேண்டும்? சமாதான கயிறு இருக்க வேண்டும். அதனாலே நாம் எல்லாரையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இணைக்க வேண்டியது அவசியம் என்று இங்கே பவுல் சொல்லி. ஆகவே இந்த சமாதான கயிறு, இந்த கட்டு நாம் எப்பொழுதும் நம்முடைய அங்கே அணிந்திருக்க வேண்டும் என்பதை இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். அப்ப 6ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துல சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்று பாதரட்சி உங்கள் கால்களில் தொடுத்தவர்களாகும். எல்லா இடத்திலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் பவுலினுடைய பாதையாக இருக்கட்டும், அது சபையாக இருக்கட்டும், பிரிவினைகளின் இடமாக இருக்கட்டும், சபையின் ஒற்றுமையாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப சமாதானத்தை உண்டாக்க வேண்டிய எவ்விடத்திலும் நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது குடும்பமாகட்டும், அது இரு நபர்களுக்கிடையே இருக்கட்டும், அல்லது சபையிலே இருக்கட்டும், நாம் அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். தெரியுமா? அடுத்ததாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். அடுத்த ஒரு சர்வாயுத வர்க்கம் சொல்லப்பட்டுள்ளது. 6:16 எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இருக்கிறார். அடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யணும்? பிடித்துக்கொண்டு. கேடகம்னா தெரியுமில்ல? சீல்டு. அந்த நாட்கள்ல பவுல் இருந்த அந்த நாட்கள்ல ரோமர்கள் வைத்திருந்த சீல்டு கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த நாட்கள்ல எப்படின்னா தோளினால் ஆன அந்த சீல்டு என்ன செய்வாங்க? அந்த சீல்டு எப்படி இருக்குன்னா இரும்பும் தோலும் எப்படி இருக்குன்னா கலந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதனுடைய உயரம் என்ன? 4 × 2/4 feet, 2/5, 4 × 2/5 feet என்னது? உயரமானது. ஏன்னா எதிரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம், அம்புகளை எல்லாம் தடுக்கும்படியாக என்ன செய்யும்? அவ்வளவு உயரத்தில் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? தலையை காலெல்லாம் என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும். இந்த சீல்டு, இந்த கவசம், கேடகம் தோளாலும் இரும்பினாலும் செய்யப்பட்டது.
அப்புறம் இவங்க இதை பயன்படுத்தும் பொழுது அல்லது யுத்த களத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது இந்த சீல்ட என்ன செய்வாங்கன்னா தண்ணியில நினைச்சு எடுத்துட்டு போவாங்க, தண்ணியில ஊற வச்சு என்ன செய்வாங்க எடுத்துட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா எதிரி என்ன செய்வான்னா இந்த இந்த தாரெல்லாம் இருக்குது, தாரெல்லாம் வச்சு அந்த அம்பை என்ன செய்வான், நெருப்புல வச்சு நெருப்பு அம்பை என்ன செய்வான் அங்க ஏவி விடுவான். அப்ப நெருப்பு அந்த அன்பு வரும் பொழுது இந்த சீல்ல படும் பொழுது அது என்ன செய்யாது, எரியாது. ஏன் எரியாது? ஏன்னா இவங்க அந்த சீல்ட எதுல வச்சு கொண்டு வந்திருக்காங்க, தண்ணியில வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே அது எந்த ஒரு பாதிப்பையும் என்ன செய்யாது, அவர்களுக்கும் ஏற்படுத்தாது, அந்த கேடகத்துக்கும் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. புரிஞ்சுங்களா? இப்ப இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த வசனத்தை படியுங்கள். 16வது வசனம், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக என்ன செய்யணும், இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்கணும். பாத்தீங்களா? அப்ப எதிரி எப்படிப்பட்ட அம்பை எய்கிறான்னா வெறுமனே அம்பை எய்கிறது இல்லை, அதுல அது வரும் பொழுது அதோடு கூட என்னவும் வருகிறது, அக்னியும் வருகிறது. அந்த அக்னிய நம்ம மேல பத்தாம இருக்கணும்னா, நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்வாங்க, தண்ணியில நினைச்சு. அதை போல விசுவாசம் என்னும் கேடகம் தான் அவன் எய்யக்கூடிய அந்த அக்னி ஆஸ்திரங்களை என்ன செய்யும், அமிழ்த்து போடும். வெறுமனே விசுவாசம் இல்லாம நம்ம நின்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. விசுவாசம் இல்லாம நம்ம நின்னா நமக்கு அதை முடிஞ்சு போச்சு. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்களா? ஒரு சிறப்பான வார்த்தையை பவுல் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். மற்ற ஆயுதங்களுக்கு பயன்படுத்தாத ஒரு சிறப்பான பொருளை இங்க பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை தெரியுங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக, அல்லது இன்னொரு விதத்துல படித்தா இன் ஆல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன் ஆல் அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக. என்ன சொல்ல வர்றாருன்னா, விசுவாசம் அப்படிங்கிறது ஒண்ணுக்கு மட்டும், அதாவது ஒரு காரியத்திற்கு மட்டும் அல்ல. கவனிச்சீங்களா? விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்திற்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்திற்கும் என்ன வேணும், விசுவாசம் வேணும். அதான் அதனுடைய அர்த்தம். இன் ஆல். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில எந்த பகுதியா இருக்கட்டும், என்ன ஆயுதங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன தெரியுங்களா, விசுவாசம். அப்ப இந்த போர்க்களத்துல நம்ம தைரியமா நிக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லையா, இப்ப முதலாவது நம்ம படிச்சோம் சத்தியம் என்னும் அந்த இது இல்லையா, தலை கவசம், இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் அவசியமானது என்னது, விசுவாசம். அததான் இந்த இடத்துல பவுலடியார் இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப பவுல் விசுவாசத்தை தன்னுடைய இந்த எபேசு நிருபத்துல அதிகமாக என்ன செய்கிறார் என்றால் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். அந்த வசனங்களை எழுதிக் கொள்ளுங்கள். அதிகமாக விசுவாசத்தை முக்கியப்படுத்துகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், 19ஆம் அதிகாரம் 2வது வசனம், 8வது வசனம், 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், 17வது வசனம், 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இங்க எல்லாம் விசுவாசத்தை பவுல் அதிகமாக என்ன செய்கிறார் என்றால் பயன்படுத்துகிறார். பல செயல்களின் கர்த்தர் தன்னை ஒரு போர்ச்சேவனை போல என்ன செய்தார், காட்டிக் கொண்டார். அதுல அவருக்கு என்ன இல்லை, பாதரட்சை மட்டும் இல்லை, ஆனா இந்த கேடகத்தை அவர் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். சங்கீதம் 35:2, 35:2 படிங்க. நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும். தேவன் என்ன பிடிச்சிருக்கிறாரு, கேடகத்தை என்ன செய்திருக்கிறார், அங்க பிடித்திருக்கிறார். அவர் தாங்க நம்முடைய பாதுகாப்பு. ஓகே, அப்ப நாம் யார் மேல் விசுவாசம் வைக்கணும்னா ஆண்டவர் மேல என்ன செய்யணும், விசுவாசம் வைக்கணும். அந்த கேடகம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் இந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, ஊன்ற கட்டப்படும். Faith is requirement for every other activity. எல்லா செயல்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா, requirement என்னன்னா இந்த faith, விசுவாசம். It undergirds everything else. எல்லாவற்றையும் என்ன செய்கிறது, பாதுகாக்கக்கூடியது இந்த விசுவாசம். And is the ground upon which the believer stand firm. ஒரு விசுவாசி நிலையாய் நிற்கக்கூடிய ஒரு பூமியாக இருப்பது என்ன தெரியுங்களா, இந்த விசுவாசம். ஒரு விசுவாசி நிலையாக நிற்க வேண்டும் என்றால்
அது விசுவாசத்தில் மாற்றமே. ஆகவே விசுவாசி எல்லா இடத்திலும் விசுவாசமாகிய கேடகத்தை பயன்படுத்த வேண்டும். இது எதிரிடத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறது தெரியுமா? காக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. ஆகவே பவுல் இங்கே சொல்லுகிறார், பொல்லாங்கு எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்பொழுதும் என்ன செய்யுங்கள்? எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்யுங்கள்? பிடித்துக்கொண்டு என்னங்கள். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறீர்களா? அங்கே விசுவாசத்தை என்ன செய்யுங்கள்? பிடித்துக்கொண்டு. நீங்கள் சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறீர்களா? அங்கே என்ன செய்யுங்கள்? இந்த இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்திற்காக நிற்க போகிறீர்களா? அங்கே இந்த சுவிசேஷம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அங்கே நீதிக்காக நிற்க போகிறீர்களா? அங்கே என்ன பிடித்துக் கொள்ளுங்க? இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். நம்முடைய எதிரி மனிதர்கள் அல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம். இதிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், நிலையாக நிற்க வேண்டும் என்றால், நாம் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் எப்பொழுதும் பிடித்திருக்கிறோம். விசுவாசத்தை விட்டு ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது. சாத்தான் நமக்கு சந்தேகங்களை கொண்டு வருவான். அதுதான் அவன் அனுப்பக்கூடிய அக்னி ஆயுதங்கள். அப்ப இதுல நம் காப்பாற்ற வேண்டும் என்றால் விசுவாசத்தை தூக்கி உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஆகவே அவ்விதத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜபத்தோடு விசுவாசத்தோடு எப்பொழுதும் நாம் சுவிசேஷத்தை அணிந்தவர்களாக கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் கண்களை